நமக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி கணக்கு இருக்கிறத நாலஞ்சு கல்லில ஓட்டி நினைக்கணும். முதல்ல அதை செய்யி. ஏதாவது என்னென்ன வேலை செய்யணும்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ போய் கணக்கு எடுக்க அதைத்தான் நானும் சொல்றேன். கல்லையெல்லாம் ஓட்டிட்டு நேரம் வீட்டுக்குள்ள வர போறேன். உங்க அப்பா எழுதி வச்சிருக்காங்க கணக்கு போட்டலாம். அதை காட்டி அதை மூஞ்சி முன்னால போட்டு கிழிக்க போறேன். அதை திங்கிட்டாரு. அப்போ உங்க அப்பா கணக்கு கணக்கா எழுதுறான். மதுரை மரபு 25,000 இன்னும் கிட்ட எழுதி இருக்கிறான். மதுரான் இருக்கு. இது ஆளான்னு கேட்டா இல்ல ஊருங்கிறான். ஊரான கேட்டா ஆளுங்கிறான். ஏ சில்லுமுதா இருக்கு. அந்த குருட்டு பொண்ணையும் கைலாசி ஏமாத்தி நல்லா பாடு பண்றான் உங்க அப்பா. அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னமோ ஃப்ராட் பண்ணிட்டு போறாரு. உனக்கு இல்லையா? நீ வேணா ஏதாவது பண்ணிக்க. நான் செலவு பண்றேன். ஆமாமா உங்க அப்பா என்ன மத்தவங்களுக்காக சம்பாதிக்கிறாரு? எல்லாம் நமக்காக தானே. நமக்காகவா? இல்ல நீங்க சேர்ந்துக்கிற என்னென்ன அவர் சம்பாதிக்கிறது அவருக்கு மகளுக்கு மாப்பிளைக்கு. மாப்பிள்ளையா? உங்க அப்பா சொல்ல சொல்லுங்க. உனக்கும் தெரியலையா? உங்க அப்பா எதுக்காக நெருப்பையும் பஞ்சையும் கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு? கல்லா பொட்டி விவரம் தெரிஞ்ச பையன் இது மாதிரி விஷயத்துல எல்லாம் ஈடுபடுவான். சுந்தரி படிச்ச பொண்ணா இருக்கிறா. அதிகமா வெக்கப்பட மாட்டா. கல்யாணம்னு கேட்டா அநேகமா சரின்னு சொல்லலாம். ஐயோ பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு தேவை, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணு தேவை. என்ன யோசனை நம்ம கேட்கிறா? யோசிக்கிறதுக்கு என்ன பெரிய தெய்வீக பிறவன நம்ம இந்த காதல போய் இழுப்பான கட்டு புட்டு முடிவை சொல்லு. உண்டுன்னா இருக்கிறேன் இல்லன்னா வேற பக்கம் கணக்கு எழுத போறேன். என்ன ஆமா உன்னை போய் நான் எப்படியா காதலிக்கிறது? பள்ளிக்கூடத்துல போய் நீ என்ன படிச்ச? எப்படி காதலிக்கிறதுன்னு கேட்கறேன். எனக்கு என்ன பழக்க? எனக்கு மாப்பிள்ளை வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூட்டராவது இருக்கா உங்ககிட்ட? நம்ம காதல் ஸ்கூட்டர்ல நிக்குதா? சரி சுந்தரி என்கிட்ட ஸ்கூட்டர் இருக்குன்னு வை. இன்னொருத்தன் காதலிக்கிறான் லாரி வச்சுக்கிட்டு ரோட்ல வரான். நேரம் நான் ஸ்கூட்டர்ல மோதி காதல் அப்படியே அரைச்சிட போறான். ஸ்கூட்டர் தான் ஒண்ணு சொல்றேன் கேளு. உன்னை வேற எவனாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதிச்சான்னா அது உனக்காக இல்லை. உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கானே அந்த சொத்துக்காக. நான் ஒருத்தன் தான் உனக்காகவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதிச்சிருக்கிறேன். புரியுதா? புரியுது. என்ன புரியுது? எனக்கு நீதான் உனக்கு நான் தான். சாப்பிடுவோமா? என்ன சமையல்? அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு வந்தா சார் நேராவில் நாள் கூட நல்ல நாளா இருக்கு. சுந்தரி அச்சாரமா எதனாச்சும் கூட என்னத்தை கொடுக்கறது? எதனாச்சும் அப்புறமா பேசாத மாதிரியே வர. முதலாளி இன்னும் ஏதாவது இடம் விட்டு இடம் மாறி இருக்கிற தண்ணி தாகம் தண்ணி குடிச்சுற தண்ணி தாகுமா தண்ணி தாகுமா? ஓஹோ தாயிட்டு எந்த மட்டும் முடிச்சிருக்கிறேன். கன்னியாகுமரி போட்டாச்சு முடிஞ்ச மாதிரி தான். இனிமே எந்த தடை வந்தாலும் நிக்காத. நல்ல காரியம் செய்யும்போது தடை இடம் அவசரம் முடிச்ச மாதிரி துணிக்கு செஞ்சிட வேணாம். வந்து பார்க்க ஒன்றும் பார்க்க கூடாதுரா. உங்க ஆசீர்வாதம் இவ்வளவு தூரம் இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ணலாம்? அப்போ என் பொண்ணுக்கு பார்வை கிடைச்சிடுமா டாக்டர்? நிச்சயமா கிடைக்கும். எனக்கு முழு நம்பிக்கை. சாந்தி இங்க வாமா. கேட்டியம்மா டாக்டர் சொன்னது? ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டாமா? சம்மந்தி இந்த பரமசிவன் தொட்டதெல்லாம் சொல்லணும். என் ஜாதகம் இருக்க அது நீலகண்டன் ஜாதகம்.
பேசினம்மா. நாளைக்கு ஆபரேஷன் செய்ய போறானா. மீனாட்சி கருணையால இந்த ஆபரேஷன் நல்ல விதமா முடியறதுக்கும் மாப்பிள்ளை வந்து சேர்த்துக்கும் சரியா இருக்குமா. என்ன அப்படியா? ஏப்பா நாளைக்கு அவங்க கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? நிச்சயமா வந்து விடுவாங்கம்மா. அப்பா இங்க வேற யாரும் இல்லையே? யாரும் இல்லம்மா. என்ன கேட்கணும் சொல்லு. வந்து அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க இல்லப்பா? பைத்தியக்கார பொண்ணு. பார்வை வந்த பிறகு நீதான் பார்க்க போறியே, அப்புறம் நீயே சொல்லுவேன் நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு. மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளைதான். அப்பா எனக்கு கண்டிப்பா வந்த உடனே முதல்ல அவங்களதான் பார்க்கணும். ஏன்னா இந்த கண் இல்லாத கபோதிக்கு வாழ்வு கொடுத்த தைரியம் இல்லையா? உண்மைதான்மா, உண்மைதான். அப்பா அப்பா எனக்கு கண் பார்வை வந்த உடனே நானும் அவரும் இந்த உலகத்தையே சுத்தி வர போறோம். உலகத்தில் உள்ள அத்தனை அதிசயங்களையும் ஒண்ணு கூட பாக்கி விடாம எல்லாத்தையும் கண் குளிர பார்க்க போறேன்ப்பா. நான் பார்க்க போறேன். அப்படின்னா இந்த அப்பாவை அடியோட மறந்து விடுவேன்னு சொல்லு. அதானே? அப்பா இல்லம்மா, வேடிக்கை சொல்லு. நீயும் உன் புருஷனும் சௌக்கியமா வாழணும்னு தானேம்மா நான் இவ்வளவு பாடுபடுறேன். சரி, நான் இப்ப போயிட்டு நாளைக்கு உன் புருஷனோட திரும்ப வரேம்மா. சரிப்பா. இந்த 5000 ரூபாய் செக் வச்சு ரொம்ப நன்றிங்க. அப்ப நாங்க போயிட்டு வர்றோம். போயிட்டு வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க நடத்துற கண் தெரியாதவர்களின் பள்ளிக்கூடத்திற்காக இந்தாங்க இந்த 10,000 ரூபாய் செக் வச்சுக்கோங்க. நாளைக்கு என் மகளுக்கு கண் ஆபரேஷன். அப்படியா? கடவுள் கிருபையா உங்க பொண்ணுக்கு ஒரு குறைவும் வராதுங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஏன் சம்பந்தி, நானும் காலம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு கிழிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்க. ₹1 மேல வரும் போல் இருக்க. இது நீலகண்டனுக்கா பொறுக்காத. இத பாருங்க சம்பந்தி, எனக்கு பணம் பெருசல்ல. எப்படியாவது என் மகளுக்கு பார்வை கிடைச்சுட்டா அதுவே போதும். இப்பேற்பட்ட ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கொடுத்தா அவங்க மனசார வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து என் மகளுக்கு பார்வை கொடுக்காதாங்கிற நம்பிக்கை தான். அது சரி, நானும் பல தர்ம கட்டா இருக்கிறேன். சொத்துகளுக்கு எனக்கு ஒரு 4-5 செக் எழுதி கொடுக்கல. அதுக்கு என்ன, உங்களுக்கு இல்லாததா? நான் பூஜை பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க, ராமு அழைக்க ஸ்டேஷனுக்கு போகணும். ஏதோ பூட்ஸு சத்தம் கேக்குது. எக்கச்சக்கமா நிதி கேட்பான் போல இருக்க. கேளு, உனக்கு 2 செக்க கிழிச்சு கொடுப்பா. கேளு. ராம பூங்கியாச்சியா? ஏன் இப்படி நிக்கிற? வெளியே இருக்கானா? தமிழ்ச்சி வாங்க, சத்தான ராம பூட்டியாட்டு இருக்கு. வாங்க வாங்க தம்பி, வாங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கேற்றி வச்சுங்க. உங்க உதவிக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். மாப்பிள்ளை எங்க? என்ன தம்பி பேசாம இருக்குங்க? சொல்லுங்க தம்பி. ராமுவை இனிமே பார்க்கவே முடியாது. என்ன ஆச்சு சொல்லுங்க தம்பி. வேட்டைக்கு போன இடத்துல புலி துரத்தி ராமு நீர்வீழ்ச்சியிலே இருந்து விழுந்து செத்து போயிட்டா ஐயா. என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டீங்களேப்பா, என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டீங்களே. எனக்கு கண்டு வந்ததுக்கு அப்புறம் நானும் அவரும் இந்த உலகத்தையே சுத்தி வர போறோம்னு நேற்று சொன்ன உடனே இந்த அப்பாவை மறந்துடுவியான்னு கேட்டீங்களே. இப்ப அடியோட மறந்துட்டு நீங்க போயிட்டீங்களேப்பா, நீங்க போயிட்டீங்களே. அழாதம்மா, கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லாம் நீலகண்ட சித்தம். நாளைக்கு மகளுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அந்த முடிவு தவறாயிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து செத்துட்டீங்களா அப்பா? ஆபரேஷன் நேரத்தில் அழகாத ஆபத்தாயிடும். வேண்டாம் மாமா, எனக்கு ஆபரேஷன் வேண்டாம். ஆபரேஷன் வேண்டவே வேண்டாம். அப்பாவும் போயிட்டாரு. நான் யார பார்க்கணும்னு நினைச்சதோ அவங்களும் இன்னும் வந்து சேரல. இந்த நிலைமையில எனக்கு பாவம் வந்து நான் யார பார்க்க போறேன்? மாமா மாமா, நான் உங்களோட இருக்க கூடாது. எனக்கு விஷம் குடிச்சு கொள்ளுங்க. நீ தயவு செய்து ரூம்ல போயிருங்க. நீங்க கொஞ்சம் சமாதானம் சொல்லுங்க.
அம்மா சாந்தி, இந்த நேரத்துல நீ இப்படி அழுதுகிட்டு இருந்த உன் உயிருக்கு ஆபத்துமா? டாக்டர், எனக்கு உயிர் போகட்டும் டாக்டர், எனக்கு உயிர் போகட்டும். நான் அதை விரும்புறேன் டாக்டர், நான் அதை விரும்புறேன். நான் செத்தது சொல்லலைன்னா எனக்கு பாவம் வருமேன்னு சொன்னேன். ஆமா, நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப அந்த பொண்ணு ஆபரேஷன் வேணாம்னு சொல்லுது. ஆபரேஷன் பண்ணலன்னா செத்திக்காய் உயிருக்கு ஆபத்து வந்துருப்பேன். நீங்க பார்த்து ஏதோ செய்யலாம். நாங்க என்ன? ஆமா, அந்த பொண்ணு புருஷனை பத்தி ஏதோ சொல்லிச்சு. அவர் எங்க இருக்காரு? அவரையா ஏதாச்சும் வாங்க.